வலிப்பு வருது அப்படின்னா, அதுல 3 நிலை வந்து நமது பாரம்பரிய மருத்துவத்துல சொல்லுவோம். வாத குற்றம், அழல் குற்றம், ஐய குற்றம். இந்த 3 குற்றத்தாலயும் வரும். ஸோ வாத குற்றத்தால வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ள வந்து ஏதாவது கட்டிகள் போன்றவை இருக்கும். குறிப்பாக பெரியவர்களுக்கு வந்து அந்த நரம்புகள்ல வந்து கட்டி இருக்கிறது, மூளைகள்ல வந்து கட்டி இருக்குது போன்ற காரணங்கள் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து வாத குற்றத்தால இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, அந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு, மாவு உணவுகள் போன்றவற்றை தவிர்க்கணும். அடுத்து அழல் குற்றங்களால் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா தூங்காமல் வந்து இருக்கிறது, உடல் அதிகமாக உஷ்ணமாகிறது, சுரம் போன்ற கண்டிஷன் தான் வந்து அழல் குற்றம் வந்து வர்றது. அடுத்து ஐய குற்றத்தால இருக்குன்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீவர், இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், சிறு நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல கூட வலிப்புகள் வந்து ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் வந்து ஜாஸ்தி ஆகும் பொழுது. ஸோ அந்த நிலையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிப்பு வரும்.